Understanding? Yes. So address latch enable உங்களோட signal வந்து first clock pulseல enable ஆயிருக்கு. It is enabled. See, first clock pulseல enable ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா address and status you have to tell it. என்ன அட்ரஸ்ல இருந்து நான் டேட்டாவை எடுக்க போறேன், என்னோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு, ஸ்டேட்டஸ்ல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா அகைன் வெதர் இட் நம்ம வந்து மெமரில இருந்து எடுக்கிறோமா, ரீட் பண்றோமா, இல்ல இன்புட் அவுட்புட்ல இருந்து ரீட் பண்றோமா, எவ்ரிதிங் இட் வில் பி செட் இன் தி ஸ்டேட்டஸ். ஓகே, அகைன் டேட்டா, அட்ரஸ் அண்ட் டேட்டா, எக்ஸாக்ட்லி என்ன டேட்டால இருந்து அட்ரஸ் எடுக்கணும், தென் வாட் டேட்டா. ஓகே, நீங்க ரீட் பண்ண போறீங்களா, ரைட் பண்ண போறீங்களா. ஓகே, திஸ் இஸ் a bar here. R bar சொன்னா active low signal. இது வந்து 1, இது வந்து 0. Whenever my signal is going to be 0, whenever my read signal is going to be 0, then only it is reading. என்ன ரீட் பண்ணுதுன்னு சொன்னா இங்க இருக்கிற டேட்டாவை ரீட் பண்ணுது. This is the data. See, bus reserved for data in. இங்க என்ன டேட்டா இருக்கோ அதை ரீட் பண்ணுது. எவ்வளவு நேரம் ரீட் பண்ணுதுன்னா how long my signal is going to be in 0, that much time I can able to read. Okay, again ரீட் பண்ணிச்சுன்னு சொன்ன உடனே my signal is going to go for high. Okay, D and E அப்படின்னு சொன்னா data enable. இங்க இருக்கிற டேட்டாவை நான் I have to receive it, so I am just telling data enable. இதுவும் ஒரு active low signal, so here is 1 and here is 0. Yes, whenever my signal is 0, then only I am getting output. Okay, fine. Then D, T bar, R bar. இங்கேயும் R bar கொடுத்திருக்காங்க. R bar சொன்னா ஆக்டிவ் லோ சிக்னல் ரிசீவ் பண்ணுதுன்னு அர்த்தம். சோ இங்க பாருங்க, இது வந்து 1, இது வந்து 0. அப்படின்னா என்ன பண்ணுதுன்னு சொன்னா ரிசீவ் பண்ணுது. இப்போ என்ன மைக்ரோ ப்ராசஸர் வந்து ரிசீவிங், இட் இஸ் ரீடிங் டேட்டா, இட் இஸ் ரிசீவிங் த டேட்டா. ஓகே, இப்போ என்னோட மைக்ரோ ப்ராசஸர் மினிமம் மோட்ல ரிசீவரா ஆக்ட் ஆகுது. ஓகே, ஹவு கம் ஐம் டெல்லிங் மீன்ஸ் இங்க 1 இருக்கு, இங்க 0 இருக்கு. எப்பெல்லாம் எனக்கு 0வா இருக்கோ, இங்க பாத்தீங்கன்னு சொன்னா சி இந்த ஸ்டேட்ல இருந்து தான் இந்த ரெண்டு சிக்னலுமே உங்களுக்கு வருது. ஆல் தி சிக்னல்ஸ் ஆஃப்டர் யுவர் 2 கிளாக் சைக்கிளுக்கு அப்புறமா தான் இட் இஸ் ஒர்க்கிங். ஓகே, சி பிஃபோர் இந்த 4th கிளாக் சைக்கிள் போறதுக்கு முன்னாடி முடிஞ்சிருது. ஸோ 2ல இருந்து 3 வரைக்கும் 2 கிளாக் சைக்கிள் தான் யூஸ் பண்றாங்க டேட்டா டிரான்ஸ்மிஷனுக்கு. ஓகே, கம்யூனிகேஷன் பண்றதுக்கு 2 கிளாக் சைக்கிள்ஸ் மட்டும் தான். சப்போஸ் லேட் ஆச்சு, டிலே ஆச்சுன்னு சொன்னா யூ ஹேவ் டு கோ ஃபார் யுவர் வெயிட் ஸ்டேட். ஓகே, பட் சி ஹியர். ஓகே, இங்க பாத்தீங்கன்னு சொன்னா from the first up till your end, up till middle of your T4 என்ன இருக்குன்னு சொன்னா I'm receiving. Okay, understanding? டோட்டலா ரிசீவ் பண்ணுது. it is receiving data from first T state ல இருந்து 4th T state வரைக்கும் it is in the receiving condition. Understood this? Yes. So this is for your read cycle. நம்ம ஒரு சிக்னல்லையும் ஒரு கிளாக் பீரியட்லயும் என்ன இருக்கு அப்படின்றத அந்த டயக்ராம் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. ஓகே, திஸ் இஸ் யுவர் ரைட் சைக்கிள். அகைன் சொல்லுங்க, ரைட் சைக்கிள் சொன்னாக்கா அகைன் நீங்க பாருங்க, we have only 4 clock cycles. See 1, 2, 3, ஒரு வெயிட் சைக்கிள் ஒன்னு, வெயிட் ஸ்டேட் ஒன்னு இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அகைன் 4. அண்டர்ஸ்டாண்டிங்? See 4th clock state அப்புறமா இங்க ஒரு கிராஸ் சிக்னல் போட்டிருக்காங்க பாருங்க. 4th அப்புறமா இங்க மாதிரி இருக்குன்னு சொன்னா 4th கிளாக் சிக்னலுக்கு அப்புறமா தென் மை வாட் இஸ் இட், என்னோட டைமிங், அதாவது என்னோட எக்ஸிகியூஷன் முடிஞ்சிச்சு. ஓகே, திஸ் இஸ் ஃபார் த நெக்ஸ்ட். இது வந்து அடுத்ததுக்கான வாட் இஸ் இட் டைமிங் டயக்ராம். ஓகே, சோ ஹியர் ஆல்சோ இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அட்ரஸ் லாட்ச் எனேபிள் ALE. ஓகே, ஃபர்ஸ்ட் கிளாக் சைக்கிள் எனேபிள் பண்ணியாச்சு. அகைன் அட்ரஸ் மட்டும் நம்ம தனியா எடுத்தாச்சு. எந்த டேட்டா, வேலிட் டேட்டா. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்டேட்டஸ், ஃபர்ஸ்ட் அட்ரஸ் அண்ட் ஸ்டேட்டஸ், நெக்ஸ்ட் அட்ரஸ் அண்ட் டேட்டா. அட்ரஸ் தெரிஞ்சால் மட்டுமே எனக்கு என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குன்னு தெரியும். ஓகே, I have to tell the address to the microprocessor. Understanding? I have to tell the address to the microprocessor. So first எனக்கு அட்ரஸ் சொல்றாங்க. Again I am telling the status. என்ன ஸ்டேட்டஸ்? Again ப்ராசஸர்ல இருந்து எடுக்கணுமா, சாரி மெமரில இருந்து எடுக்கணுமா, இல்ல இன்புட் அவுட்புட்ல இருந்து எடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அகைன் டேட்டா. இது ஜெனரலா அட்ரஸ் சொல்லியாச்சு. ஸ்பெசிஃபைட் அட்ரஸ் இங்கதான் சொல்லுவாங்க. Here only we will come to know exact எந்த அட்ரஸ்ல இருந்து எனக்கு டேட்டாவை எடுக்கணும். அகைன் வேலிட் டேட்டா, வாட் இஸ் தட் எக்ஸாக்ட் டேட்டா அப்படிங்கறத இங்க இருந்து தான் நம்ம சொல்றோம். சோ அகைன் அட்ரஸ், சாரி add bar data. Understanding? Then write. Again write also a active low signal. Active low signal சொன்னா லோவா இருக்கும் போது மட்டும் தான் எனக்கு ஆக்டிவா இருக்குது. So write பண்ணதுக்கு அப்புறமா immediately it is going for my 1. Okay, fine. Again here also data enable. Data enable ல இருந்தா தான் நீங்க write பண்ற டேட்டா உள்ள போக முடியும். Okay, so again write. Okay, இங்க பாத்தீங்கன்னு சொன்னா it is transmitting நடக்குதுன்னு சொன்னா ஒரு write operation நடக்குதுன்னு அர்த்தம்.
It is going to transmit mode இருக்கு and 8086 transmitting modeல இருக்குன்னு சொன்னா I'm just writing some data. Okay, இப்ப readல அதாவது receiverல இருக்குன்னு சொன்னா I'm reading some data. ஓகே, ரிசீவ் பண்ணது என்னோட டிரான்ஸ்மிட், அதாவது என்னோட 8086 வந்து ஒரு டேட்டாவை ரிசீவ் பண்ணுது அப்படின்னு சொன்னா அது ரீட் மோட்ல இருக்கு. ரீட் ஆர் பார் இல்லையா? if it is going to write then it is in transmitter transmitting, it is transmitting something. so இங்க பாருங்க 0 ல இருந்து 1 ஆயிடுச்சு. okay, how long means from total, in the total clock cycles it is going to be getting 1. see, yes, some of the instructions may use extra 1 t cycle. அது வந்து நம்மளோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பொறுத்து இருக்கு. டோட்டலா எப்பவுமே 4 clock pulses தான் யூஸ் பண்ணுவாங்க. if suppose I'm going to use some other instruction, நான் எந்த மாதிரி instructions யூஸ் பண்றேனோ அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு 1 இல்லட்டா 2 cycles எக்ஸ்ட்ராவா ஆகலாம். சில நேரத்துல 3 states கூட இன்க்ளூட் ஆகும். ஓகே, சோ இப்போ இன்டைரக்ட் அட்ரஸிங் மோட்ஸ்லாம் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னா இங்க இருந்து அங்க போயிட்டு அங்க இருந்து ரெஜிஸ்டர் தேடி அங்க இருந்து டேட்டாவை எடுக்கணும். ஓகே, ஒரு லொகேஷன் சொல்றீங்க, it has to go to that particular location and take the data and again replace it somewhere. so it takes some time. okay, so only 4 state இல்லாம எக்ஸ்ட்ராவும் 3 states உங்களுக்கு இன்க்ளூட் ஆகலாம் ரைட் சைக்கிள்ல, ரீட் சைக்கிள்ல. okay, that is what this read operation. minimum mode, அதாவது இப்போ இது உங்களுக்கு ஒரு 10 மார்க் क्वेश्चनல கேட்டாங்கன்னா explain the minimum mode of illata configuration, explain the configuration of minimum mode in 8086 சொன்னாங்கன்னா first நீங்க வந்து minimum mode ன்னா என்ன எழுதணும், definition எழுதணும். then you have to draw the block diagram வரைஞ்சிட்டு each and every block you have to explain. then you have to come for this read and as well as write. ரெண்டு டயக்ராமே போடணும். ரீடுக்கும் நீங்க டயக்ராம் போடணும், ரைட்டுக்கும் நீங்க டயக்ராம் போடணும். then only you will get marks for 10 marks I'm telling. okay, 8 mark means நீங்க read operation, write operation எதனா ஒன்னு you just draw. but if you're going to draw both you will get full marks. understanding this, I repeat, இது வந்து ஒரு ரைட் சைக்கிள் சொன்னா நம்ம ரைட் ஆபரேஷன் பண்றோம். ரைட் ஆபரேஷன்ல நான் என்னோட மைக்ரோ ப்ராசஸ் எப்படி இருக்கும்னு சொன்னா it will transmit, it acts as a transmitter. okay, read operationல எப்படி இருக்கும் என்னோட மைக்ரோ ப்ராசஸர் அப்படின்னு சொன்னா it is receiving. okay, it acts as a receiver. read operation நடந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். okay, so 4 clock pulses வச்சிருக்காங்க. 4 clock pulse, 4 t states இருக்கு. first நான் address latch enable பண்றேன். ஏன்னா அட்ரஸையும் டேட்டாயும் நான் தனித்தனியா செப்பரேட் பண்றேன். so it is getting on, enable பண்ணியாச்சு. then அட்ரஸும் ஸ்டேட்டஸும் எனக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட் அட்ரஸ் தெரியணும், அதுக்கப்புறம் ஸ்டேட்டஸ் தெரியணும். எந்த அட்ரஸ்ல இருந்து I wanted to go for my communication, right or read. ஓகே, நீங்க ப்ரீவியஸ் டயக்ராமுக்கும் இதுவும் பாத்தீங்கன்னு சொன்னா எவ்ரிதிங் இஸ் சேம், எல்லாமே சேம் தான். உங்களுக்கு வந்து ரீட் அண்ட் ஆஸ் வெல் அஸ் யுவர் ரிசீவ் டிரான்சிவரோட மட்டும் தான் உங்களுக்கு சேஞ்ச் ஆயிருக்கும், மத்ததெல்லாம் இட் இஸ் சேம். சோ எதனா ஒண்ணு, அதாவது ரீட் இல்லாட்டா ரைட், எதனா ஒண்ணு கரெக்டா நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா அதர்ஸ் யூ கேன் ஏபிள் டு ரைட். ஓகே, first நீங்க அட்ரஸ் சொல்லணும். again then you have to tell the status of from where exactly my operation is going to go. மெமரியில இருந்தா இல்ல வந்து இன்புட் அவுட்புட் டிவைஸ்ல இருந்தா, okay, whether it is going to read or write, everything in the statusலயே சொல்லிடும். அதுக்கேத்த மாதிரி தான் உங்களோட சிக்னல்ஸ் இங்க வந்து ஆன் அண்ட் ஆஃப் ஆகுது. understanding? then address and data, here I have told it, but exactly from which address I'm taking the data, எந்த இடத்துல இருந்து எனக்கு தேவைப்படுது, அதே மாதிரி what data exactly, எங்க இருந்து எந்த டேட்டா, எந்த பிட், D15ல இருந்து D0 குள்ள இருக்கிற எத்தனாவது பிட்டை நீங்க எடுக்க போறீங்க, that you have to tell. that is known as valid data. this is very important. நீங்க எழுதும் போது சப்போஸ் ஒரு ப்ரோக்ராம் கொடுக்குறாங்க, இதுக்கு டைமிங் டயக்ராம் வரைங்கன்னு சொன்னா அந்த டேட்டா என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த டேட்டாவை இங்க எழுதணும், எந்த அட்ரஸ் கொடுத்துருக்காங்களோ அங்க இது எழுதணும். சப்போஸ் அவங்க கொடுக்கலன்னு சொன்னா இட் இஸ் நாட் மேண்டேட்டரி, யூ கேன் ஜஸ்ட் லைக் ஸ்பெசிஃபை. அட்ரஸ்ன்னு சொன்னா 15ல இருந்து 0, இங்க அட்ரஸ் சொல்லிடலாம், இங்க வந்து டேட்டா சொல்லிடலாம். சோ இப்போ எனக்கு இது வந்து ரைட்ல இருக்கு. ரைட்னு சொன்னா இட் இஸ் அன் ஆக்டிவ் லோவா இருக்கும் போது மட்டும்தான் எனக்கு ஆக்டிவா இருக்கு. சோ பாதி half of the t state, it is second t state la it is going to go for my low signal. so நான் ரைட் பண்ணியாச்சு. ரைட் பண்ணதுக்கு அப்புறம் my signal is going to turn on again to 1. okay, அதே மாதிரி data enable, whatever data I have to put, no, it has to go inside to other processor, so it has to be enabled. so data enable, again this is also an active low signal. இங்க 1 இருக்கு, இங்க 0 இருக்கு. நான் டேட்டாவை enable பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி it will go for my 1. okay, again இங்க பாத்தீங்க சொன்னா என்னோட 8086 is acting as a transmitter. okay, so 0 ல இருந்து 1 ஆகுது. so it is going to be 1. from 0 it is going to go 1. why? because it is transmitting the data.
It is writing something. It is transmitting the data. So this is your timing diagram. I repeat, this is the timing diagram for your write cycle. எதனா ஒரு cycle ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்னு read வச்சுக்கோங்க இல்லனா write வச்சுக்கோங்க. According to that you change. Only this write and as well as your this signal is going to change. Others are remaining same. Any doubt with this? So what it is there? அங்க என்ன இருக்குன்னு சொல்றது நான் இதுல explain பண்ணிருக்காங்க. That is all. Okay. Now we will see maximum mode. So maximum mode. இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் minimum mode. It is only of minimum mode. Okay, now we will see maximum mode. Okay, so maximum mode is designed for multi-processor environment. Very important. First point, நீங்க maximum mode na enna edunum sonna idudha. Multi-processor environment அப்படினு சொன்னா more than one processor எனக்கு communicate பண்ணுது. Okay, more than one processor. நான் ஒரே ஒரு மைக்ரோ ப்ராசஸர் வச்சிருக்கேன். Yes, இது கூட எனக்கு ஒரு 5 or 4 microprocessor communicate பண்ணுது. It is going to communicate. This is my master. I will tell as master. Yes, I'm going to tell this as a master. Yes, this is my master microprocessor and these are, you can able to tell as slave. Not slave or which is going to take communication. Okay, ஒரே ஒரு processor கூட நிறைய processor நான் communicate பண்ண வைக்கும்போது என்னோட 8086 வந்து maximum mode configuration க்கு போய்டும். Understanding this? Okay, a processor is in maximum mode configuration when its pin is in ground. It is a bar here. Okay, mn/m bar x, sorry, mx bar is pin in ground in சொன்னா this is 0, active low signal. Okay, minimum mode சொன்னாக்கா 1 இருக்கணும், maximum mode சொன்னாக்கா 0 இருக்கணும். இப்ப 0ல இருந்துச்சுன்னு சொன்னாக்கா இதுக்கு maximum modeல work ஆகுதுன்னு அர்த்தம். Okay, the maximum mode again defines in the pins எல்லாம் again define பண்ணணும். So the pins will vary for your minimum mode and as well as your maximum mode. I repeat, maximum mode ன்னு சொன்னாக்கா ஒரு ப்ராசஸர்ல நிறைய ப்ராசஸர் கனெக்ட் ஆயிருக்கு. My master, that is known as my master. Others are slave or the communicating processors. In one particular microprocessor, okay, in one particular microprocessor, excuse me. So in one, excuse me. Once again, no, once again. Excuse me. I'm so sorry. I'm extremely sorry. Okay, so maximum mode ன்னு சொன்னாக்கா ஒரு ப்ராசஸரை விட இன்னும் more than one processor are present in my okay 8086. Okay, so maximum modeல எனக்கு என்னென்ன pins configuration நான் பண்ணணும்னு சொன்னாக்கா 24 to 31. It is going to, you have to do with that. Okay, yes. So next is your QS1 and QS2. It is nothing but your output. Okay, these two output signal reflects the status of the instruction queue. நம்ம signaling ல பார்த்தோம் 8086 signaling ல we have seen இதெல்லாம் what is the work of this particular status signal. என்னோட queue வந்து எப்படி இருக்கு அப்படிங்கறத it will tell this status indicates the activity in the queue during the previous clock cycle. Previous clock cycle ல என்ன மாதிரி activity நடந்திருக்கு. So 00 சொன்னா no operation, 01 சொன்னா first byte of an operand, and then 10 again queue is empty. Okay, these things you have to know. நீங்க இப்ப maximum mode எழுதுறீங்கன்னு சொன்னா this status signal, status tableau column கட்டாயமே எழுதணும். Sure, you have to write. Then only you get marks. Then again your status, நீங்க வந்து எதுல இருந்து எடுக்குறீங்க, உங்களுக்கு வந்து input output read எங்க நடக்குது, where it is going.
Okay, 00 சொன்னா interrupt acknowledgement, 001 சொன்னா again input output read, 10 சொன்னா input output write, then 11 சொன்னா halt. Okay, then instruction fetch பண்ணுது. I'm telling only the instructions. Again, your read, memory write, inactive passive. அதாவது you have to tell the processor maximum modeல என்ன மாதிரி statusல இருக்கு, நான் whether read பண்றேனா இல்ல write பண்றேனா, all I have to tell, and that is told by the status signals only. Clear? Then lock. This signal indicates that the instruction with a lock prefix is being executed and bus is not to be used by another processor. இப்ப வந்து ஓகே, இப்ப வந்து ரெண்டு ப்ராசஸர் இருக்கு அப்படின்னு சொன்னா முக்கியமானது நீங்க ஒரு ப்ராசஸருக்கு கம்யூனிகேட் பண்ணிருக்கீங்க. அப்ப இன்னொரு ப்ராசஸர் எனக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. So I'm just putting a lock over there. So it will not request. For processor வந்து என்னோட ப்ராசஸரை கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கு. I don't want the other to just interact with me. Okay, so I'm just putting a lock. Clear? Fine. So next is your RQ /GDA. That is nothing but my request and as well as my grant. In the maximum mode configuration of 8086, hold and HLDA pins are replaced by request. It is asking a request whether I can use your particular CPU. The request by using this bus, request signal another master. ஒரு master கிட்ட இருந்து கேக்குது. It is asking for the permission to communicate with the CPU. Can request for the system bus, and anyone can read this one, please. Kindly read பண்ணுங்க இத. Anyone can. Praveen, நீங்க read பண்ணுங்கப்பா. Anyone can read. You all can see this or what? You all can see the screen? You all can hear me? You all can hear me na? Anyone can read the slide. The slide read பண்ணுங்க, please. Yes. Maximum mode configuration of 8086. No, only this one you study, man. Only this one you study. By irukilla, once again. By using bus request. This one you study. By using bus request signal. இதுல இருந்து படிங்க. Okay, by using bus request signal, another master can request for the system bus and processor communicate. That the request is granted to the requesting master by using bus grant null. Both signals are similar except the RQ, the request grant 0, has higher priority than request grant 1. Last class, yes man, thank you. Last class only we have seen request na enna அப்படினு சொன்னா வேற ஒரு ப்ராசஸர் வந்து என்னோட மாஸ்டர் கிட்ட கேக்குது. ஓகே, by using bus request signal another master. இங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா ஒரு ப்ராசஸரை மாஸ்டர் தான் சொல்லுவாங்க. சோ நிறைய ப்ராசஸர் கனெக்ட் ஆயிருக்கு. எந்த மாஸ்டருக்கு ரெக்வெஸ்ட் வேணுமோ சோ that will give. They are telling நீங்க இப்ப ரெக்வெஸ்ட் குடுக்குறீங்கன்னு சொன்னா இந்த பின்ல இருக்குன்னு சொன்னா it is going to be having a higher priority when compared to your this signal. Grant 0 வந்து higher priority ல இருக்கு when compared to your grant 1. இந்த சிக்னலை கம்பேர் பண்ணும்போது this signal is going to have your higher priority. Fine. Okay. So the diagram shows the typical maximum mode configuration of 8086 is in maximum mode. Additional circuitry is required to translate the control signal. உங்களோட control signal translate பண்றதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பிளாக் டயக்ராம் தேவைப்படுது. This is very important point. Control signal you have to tell to the processor. Okay, ஏன் அப்படின்னு சொன்னா நான் நிறைய ப்ராசஸர் யூஸ் பண்றேன். எந்த ப்ராசஸர் எனக்கு கண்ட்ரோல் பண்ணுது, என்ன இப்போ ஒர்க் ஆகுதுன்னு everything I have to tell it. So a control signal is required to translate everything. Okay, the additional circuitry converts the status signal into the input output and memory transfer signal. Okay, so it also generates a control signal required to direct the data flow and for control 8282 latches and 8286 transceivers. 8288 is a bus controller is used to implement this control circuit. இங்க பாத்தீங்கன்னா 8288 அப்படிங்கிற ஒரு புது பிளாக்க நம்ம இந்த மேக்ஸிமம் மோட்ல we just inserting. Understanding this, we are just inserting 8282 இந்த மேக்ஸிமம் மோட்ல 8288 அப்படிங்கிற ஒரு பிளாக்க நம்ம இன்க்ளூட் பண்றோம். பட் அதர்ஸ் ஆர் ஃபுல்லி சேம். நம்ம மினிமம் மோட்ல என்ன பார்த்தோமோ அதே பிளாக் தான் உங்களுக்கு இங்க வரும். இதுல வேற என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொன்னா மேக்ஸிமம் மோடுக்கும் மினிமம் மோடுக்கும் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் இஸ்
Yes, only 8288. In the diagram பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். See, you're going to have the clock. Clock இருக்கு. Again 8086 ஓட processor இருக்கு. Again 8282 latch இருக்கு. 8286 transceiver இருக்கு. Fine. This block is alone included in your maximum mode. எதுக்கு இத maximum modeல include பண்றாங்கன்னா, it is going to tell the control. It is going to tell the control. It is going to tell the control signal. So bus controller அதோட block, அந்த blockக்கு number என்னன்னு சொன்னா 8288. Understanding? 8288. I repeat, maximum modeக்கும் minimum modeக்கும் என்ன difference block diagramலன்னு சொன்னா only this block it is the difference. Okay, 8288ல இந்த block மட்டும் தான் நம்ம include பண்ணிருக்கோம். Sorry, இந்த maximum modeல. Understanding this? So again clock generator இருக்கு. Clock generated பண்ணிட்டு 8086 கொடுக்குறாங்க. Again latch இங்க பாத்தீங்கன்னா same 3 blocks is there. Again it is of 2 blocks and this is your controller. 8255 bus controller block diagram. Okay, this is your block diagram. இதுதான் உங்களோட bus controller block diagram. Sure you have to draw this. நீங்க ஷியரா இந்த diagram draw பண்ணணும். But it's very simple. இப்போ நான் first explain பண்ணிடுறேன், அப்புறமா நீங்க block பாத்தீங்கன்னா you will understand. I repeat, sure you have to draw this. ஏன்னா இது வந்து it is going to control. It is going to control totally. Okay. Bus controller is able to originate the address latch enable signal to the 8282, the enable and the direction signals to the 8286 transceiver, and the interrupt acknowledgement signal to the interrupt controller. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இது என்னெல்லாம் work பண்ணுது, what all the work it is doing is first latch enable பண்ணுது, address latch enable first enable பண்ணுது, means it is telling, this 8282 is telling எந்த இடத்துல இருந்து எனக்கு address தேவைப்படுது, it is going to tell. Fine. Then direction of the signal flow, whether it is going to transmit or receive, also it is told by this bus controller. Then is your interrupt acknowledgement. Interrupt acknowledge பண்றதுக்கும் இந்த bus controller it is useful. It is giving the signal. So இப்போ இந்த total maximum மோடையுமே இந்த bus controller தான் control பண்ணுது. Okay, so it is known as bus controller. Understanding? I repeat, இந்த controller அதாவது 8288 தான் it is going to tell the address latch enable from where it has to latch the address. எங்க இருந்து address latch பண்ணனும், transmit பண்ணனுமா, receive பண்ணனுமா, இல்ல interrupt acknowledgement signal வந்துடுச்சா, shall I send அப்படிங்கிற concept, அதாவது it will tell to the processor 8282 தான். So it is known as your control. Okay, so it is going to tell all the controls to the 8086. So it is known as bus controller. Okay. It also decodes S2 and S0 signal to generate MR. In the signals எல்லாம் generate பண்ணனும். What are all those signals? Now we will see. See, MRDC na memory read command. It instructs the memory to put the content of the address location on the data bus. இப்போ நம்ம இங்க ஒரு பஸ் பார்த்தோம் இல்லையா, உங்களோட டைமிங் டயக்ராம்ல, உங்களுக்கு வந்து நம்ம சொல்ற அட்ரஸ் அண்ட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, இந்த டயக்ராம் if you are going to see இந்த இடத்துல see this particular state exactly it will tell, இந்த இடத்துல என்ன ஸ்டேட்டஸ் போடணும் அப்படிங்கறத சொல்லும். எது சொல்லணும்னு சொன்னா 8288 தான் சொல்லும். Understanding? Clear? Yes. So MRDC அப்படின்னு சொன்னா என்னன்னு சொன்னா memory read command. What it will do means it instruct the memory to put the content of the address location on the data bus. Data busல என்ன லொகேஷன்ல இருந்து நீங்க எடுக்கிறீங்க அப்படிங்கறத சொல்லுங்க அப்படின்னு சொல்றதுதான் memory read. Okay, again memory write command, it instructs the memory to accept the data on the data bus and load the data into the address memory location. அதாவது நம்ம address and data line வந்து நம்ம வந்து what is that, we have multiplexing இருக்கிறதுனால okay, write operationல என்ன பண்ணணும்னு சொன்னா டேட்டாவை போடுங்க, just send the data. okay, நீங்க எந்த இடத்துல ரைட் பண்றீங்களோ அந்த இடத்துக்கு டேட்டாவை நீங்க எடுத்துட்டு போங்க, so that it will tell. memory write command னா என்ன பண்ணும்னா it instructs the memory to accept the data. என்ன டேட்டா வருதோ அதை அக்செப்ட் பண்ணணும் on the data bus and load the data into the address memory location. என்ன டேட்டாவை ரைட் பண்றோமோ அந்த டேட்டாவை வாங்கிட்டு எந்த லொகேஷன்ல போய் ரைட் பண்ணணுமோ that it will tell. Understanding? MWTC memory write command, that is known as memory write command. மேல இருக்குது memory read command. Okay, so this is your block diagram. இந்த block diagram பாத்தீங்கன்னா control logic, status decoder, control signal generator, command signal generator, priority interrupt. In priority interrupt 8259, this is also most important block. நீங்க interrupt பண்ணும்போது interrupt படிக்கும்போது இது படிக்கணும். This is the most important block.
So இங்க இதுதான் உங்களுக்கு வந்து இன்டர்னல் பிளாக் டயக்ராம். பஸ் கண்ட்ரோலர் எப்படி எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுது. Okay, yes, hope you people are understanding what I'm telling. Next is IORC, அதாவது input output read command. This instructs an input output device to put the data contained in the address port to the data bus. எனக்கு input output port இப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப இங்க ஒரு ப்ராசஸர் இருக்கு, இங்க வேற ஒரு ப்ராசஸர் இருக்கு. if I'm going to have a processor here, so that will be told by the controller. இங்க கண்ட்ரோலர் கொடுத்து அதுக்கப்புறமா இங்க கம்யூனிகேஷன் உங்களுக்கு போகும். From this particular what is that controller, it will tell this particular processor to act what. இது ஒரு ப்ராசஸர், ஓகே, இது இன்னொரு ப்ராசஸர். இந்த ப்ராசஸர்ல இருந்து கண்ட்ரோலர் it will give to the main processor. Understanding? If suppose I'm going to tell this is M1, இது master 1, இது வந்து master 2. This is master 1 and this is master 2. I'm sorry, my son is disturbing. I'm so sorry for that. So M2. இப்ப M2 ல என்ன மாதிரி request கேக்குது அத வந்து நான் இங்க சொல்லணும். Okay, to this processor I have to tell. Okay, so that will be told by the 8288 only. எந்த மெமரியில நீங்க போய் ரைட் பண்ணணும், இந்த இது வந்து சொல்லுது இங்க இருக்கிற மெமரியில நான் வந்து இத ரைட் பண்ண போறேன். In this memory, this processor has to write something. Okay, understanding this? இந்த ப்ராசஸர்ல இருந்து இந்த ப்ராசஸருக்கு கம்யூனிகேஷன் நடக்குது எப்படின்னு சொன்னாக்கா 8288 ல இதுதான் கண்ட்ரோல் பண்ணுது. இந்த ப்ராசஸர் சொல்லுது I want some memory location in this 8086. I'm going to write something அப்படின்னு சொன்னா that is taken through this particular 8255. Understanding? Hope you people are understanding. Okay, so again input output write IO write command. It instructs an IO device to accept the data on the data bus and the load the data in the address port. அதேதான் read operation என்ன பண்ணனும்னு சொன்னா என்ன இடத்துல நீங்க ரீட் பண்ணணுமோ அந்த அட்ரஸ் சொல்லும். write operation சொன்னா என்ன டேட்டாவை நீங்க எந்த இடத்துல நீங்க ரைட் பண்ண போறீங்க, the same thing. Okay, master cascade enable, then peripheral data enable. It controls the mode of operation of 8259. It selects the cascade operation for 8259 interrupt controller. If IOB signal is grounded and enable the input output bus transceiver if IOB is tied high. IOB ன்னு சொன்னா input output bus. இந்த பஸ் வந்து இது என்னன்னு சொன்னா மாஸ்டர் கேஸ்கேட் சொன்னா அதாவது உங்களுக்கு எதெல்லாம் மாஸ்டரா ஆக்ட் ஆகணும், மாஸ்டரா இல்ல வந்து ஜஸ்ட் பெரிஃபரல் டிவைசஸ் மட்டும் தான் பண்ண போதா, that you have to tell. I repeat, yes, MCE ன்னு சொன்னா மாஸ்டர் கேஸ்கேட் எனேபிள். இப்ப இங்க டயகிராம்ல பாத்தீங்கன்னு சொன்னா இங்க ஒரு பிளாக் போட்டுருக்காங்க, அது பேர் என்னன்னு சொன்னா ப்ரியாரிட்டி இன்டரப்ட் கண்ட்ரோலர் 8259. அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா நான் இப்போ ஒரு இன்டரப்ட் கொடுக்குறேன்னா அதை ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டைஸ் பண்ணிக்கும். இப்ப வந்து எனக்கு உங்களோட போன்லயே நான் எக்ஸாம்பிள் சொன்னேன், நீங்க ஒரு மியூசிக் இஃப் யூ ஆர் கோயிங் டு லிசன், உங்களுக்கு இப்ப ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி வந்து ஒரு கால் உங்களுக்கு வருதுன்னு சொன்னா தட் இஸ் யுவர் ஹையஸ்ட் இன்டரப்ட். ஓகே, இப்போ ஒரு மெசேஜ் சிக்னல் வருது, உங்களுக்கு ஒரு மெசேஜ் வருதுன்னு சொன்னா தட் இஸ் நாட் ஹையஸ்ட் இன்டரப்ட். ஓகே, பட் கால் இஸ் யுவர் ஹையஸ்ட் இன்டரப்ட். அந்த ப்ரியாரிட்டி எது ஃபர்ஸ்ட் வரணும், எது ஃபர்ஸ்ட் இன்டரப்ட் வந்தாக்கா நான் ஆக்சஸ் பண்ணணும் அப்படிங்கறத திஸ் 8259 will decide. ஓகே, இந்த 8259 அப்படிங்கிறது ஒரு ப்ரியாரிட்டி இன்டரப்ட் கண்ட்ரோலர். இதுதான் சொல்லும் எந்த மாதிரி இன்டரப்ட்ஸ் வந்தா உடனே ஆக்சஸ் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லும். அண்டர்ஸ்டாண்டிங்? எஸ், கிளியர்? இப்ப நான் இந்த ப்ரியாரிட்டி இன்டரப்ட் சொல்றேன், எனக்கு கால் வந்துச்சுனாக்கா இமிடியேட்டா எல்லாத்தையுமே டிசேபிள் பண்ணிட்டு காலுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிருக்கேன் நான் என்னோட போன்ல. I have told in my phone or mobiles that must be the highest priority. Okay, அதனால தான் உங்களுக்கு highest priorityல உங்களுக்கு ஆக்ட் ஆகுது. Understanding what I'm telling? So this will tell என்ன மாஸ்டர் கேஸ்கேட்ல இருக்கா, பெரிஃபரல் எனேபிள் டேட்டா எனேபிள் இருக்கா, மாஸ்டர் ஆக்ட் பண்ணுதா இல்ல பெரிஃபரல்ஸ் ஆக்ட் பண்ணுதா. பெரிஃபரல்ஸ் சொன்னா இதுதான் பெரிஃபரல்ஸ். ஓகே, இதுதான் வந்து பெரிஃபரல்ஸ். Understanding? This is my master. Okay, clear? Any doubt with this? See, it controls the mode of operation of 8259. It selects the cascade operation of 8259. என்ன மாதிரி எனக்கு இன்டரப்ட் கண்ட்ரோல் பண்ணணும், என்ன ப்ரியாரிட்டி, எது ஃபர்ஸ்ட் எது செகண்ட் ஆக்சஸ் பண்ணணும் அப்படிங்கறதையும் உங்களுக்கு 8288 தான் சொல்லும்.
Again, AEN, IOB, CEN. These pins are used in microprocessor system with single processor in system. ANE, IOB grounded and CNE is tied. ANE causes 8288 to enable the memory control. Again, input output bus signal. This signal selects either input output bus mode or system bus mode. அதாவது இங்க சிஸ்டம் இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இங்க இருக்கிற அதாவது இந்த கம்யூனிகேட் பண்ற பஸ்ஸஸ் யூஸ் பண்ணுமா இல்ல இன்டர்னலா ஒரு சிஸ்டம் பஸ் இருக்குல்ல அந்த பஸ்ஸையே நீங்க யூஸ் பண்ணிக்கிறீங்களா கம்யூனிகேட் பண்றதுக்கு அப்படிங்கறதையும் இதுதான் சொல்லும். ஓகே, அகைன் CEN சொன்னா கண்ட்ரோல் எனேபிள் இன்புட் எனேபிள்ஸ் தி கமாண்ட் அவுட்புட் பின்ஸ் டு 8288. see everything நீங்க வந்து you have to tell it. அதாவது நான் இன்புட் அவுட்புட்ல இருந்து கம்யூனிகேட் பண்றேனா இல்ல வெறும் அட்ரஸ் மட்டும் எனேபிள் பண்றேனா இல்ல சிஸ்டம் பஸ் யூஸ் பண்றேனா இல்ல பெரிஃபரல் இருக்கிறதா நான் யூஸ் பண்றேனா everything you have to tell and that is told only by the controller. இந்த 8288 அப்படிங்கிறது தான் டோட்டலா எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுது. ஏன் இந்த மாதிரி இருக்குன்னு சொன்னா see இப்ப ரெண்டு மைக்ரோ ப்ராசஸர் இருக்கு அப்படின்னு சொன்னா எந்த வேல்யூ எடுத்து நம்ம கம்யூனிகேட் பண்ணணும் அப்படிங்கிறது I just don't know. ஓகே, வெதர் இதுல இருந்து நான் கம்யூனிகேட் பண்ணி இங்க எக்ஸிக்யூட் பண்ணணுமா இல்ல இங்க இருந்து எடுத்து இங்க எக்ஸிக்யூட் பண்ணணுமான்னு எனக்கு தெரியாது. Understanding this? So maximum mode la in the 8288 da everything it is going to control. Understanding this? Then IOW sonaka advanced input output write command. Okay, advanced input output write command. These signals are similar to IOWC and MWTC except that they are activated once clock pulse earlier. This gives slow interaction on extra clock cycle of preparation of the input data. அதாவது நீங்க ரைட் பண்றீங்க இல்லனா ரீட் பண்றீங்க அட்வான்ஸ்னு சொன்னா ஒரு சைக்கிளுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன் இது வந்து ரைட் பண்ணனும் இது வந்து ரீட் பண்ணனும். that is the difference. advanced input output write command or advanced memory command. மெமரியில எழுதணுமா ஒரு கிளாக் பிளஸ்க்கு முன்னாடியே நான் வந்து இனிஷியேட் பண்ணிடுறேன் என்னோட ரைட் கமாண்ட். that is known as your right. that is known as your advanced right. Understanding this? clear? so இங்க பாருங்க இதுதான் உங்களோட what is that இதுதான் உங்களோட டைமிங் டயக்ராம் ஃபார் ரீட் ஆபரேஷன். ரீட் ஆபரேஷனுக்கு டைமிங் டயக்ராம் இதுதான். அதாவது மேக்ஸிமம் மோடோட ரீட் ஆபரேஷனுக்கு இதுதான் டைமிங் டயக்ராம். இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுச்சா? பிகாஸ் திஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இந்த பிளாக் டயக்ராம் நீங்க ஷியோரா டிரா பண்ணணும். ஷியோர் அட்லீஸ்ட் உங்களுக்கு பிளாக் டயக்ராம் தெரியாட்டாலும் இந்த சிக்னல்ஸ் எல்லாமே நீங்க எழுதணும். பிகாஸ் இந்த 8288 ஏன் அப்படி சொல்றோம்னு சொன்னா it is going to control everything. And the 8288 da it is going to control all the commands and all the all the things. input la irka output la irka edu communicate பண்ணனும் edu interrupt பண்ணனும் எந்த address வந்து எடுக்கணும் எந்த data move ஆகணும் everything it is going to control. So that is known as your bus controller. Okay, clear? Yes, any doubt you can ask me. நான் திரும்பியும் ஒரு தாட்டி சொல்றேன் பாருங்க. 8255 ன்னு சொன்னாக்கா அது வந்து ஒரு bus controller. பிளாக் டயக்ராம் கண்ட்ரோலர் ஏன் சொல்றாங்கன்னா இட் இஸ் கோயிங் டு கண்ட்ரோல் டோட்டலி. என்னென்ன கண்ட்ரோல் பண்ணுதுன்னு சொன்னா எந்த அட்ரஸ் லாட்ச் பண்ணணும்னு சொல்றாங்க. தென் விச் இஸ் த டைரக்ஷன் இதர் டிரான்ஸ்மிட்டரா ஒர்க் ஆகுதா ரிசீவரா ஒர்க் ஆகுதா அப்படிங்கறதையும் சொல்றாங்க. இன்டரப்ட் அக்னாலேஜ்மெண்ட் ரெடியா இருக்கா என்னோட ப்ராசஸர் இன்டரப்ட் அது அக்னாலேஜ்மெண்ட் பண்ணுமா அப்படிங்கறதையும் இதுதான் சொல்லும். ஸோ இட் இஸ் நோன் அஸ் யுவர் கண்ட்ரோலர். ஓகே ஃபைன். அது என்ன பண்ணுதுன்னு சொன்னா ஸ்டேட்டஸ் சிக்னலையும் ஜெனரேட் பண்ணுது. இட் இஸ் கோயிங் டு டீகோட் S2 and 2 S0 அப்படின்னு சொல்றாங்க. இந்த டீகோட் பண்ணி என்ன பண்ணணும்னு சொன்னா மெமரி ரீட் கமாண்ட் அதாவது என்னோட மெமரியில இருந்து ரீட் பண்ணணுமா இல்ல மெமரியில இருந்து ரைட் பண்ணணுமா. சோ எவ்ரிதிங் இட் வில் பி டோல்ட் பை த 8288. இதுதான் அதோட பிளாக் டயக்ராம், இன்டர்னல் பிளாக் டயக்ராம். இங்க பாருங்க இந்த ஸ்டேட்டஸ் சிக்னலும் இதுல இருக்க ஸ்டேட்டஸையும் டீகோட் பண்றாங்க. தென் only it will what is that it will connect properly. so these are your control signals. இதெல்லாம் உங்களுக்கு கண்ட்ரோல் சிக்னல். ஓகே, என்னோட பெரிஃபரல் டிவைசஸ் அதாவது நான் இப்ப வந்து இங்க ஒரு 2 ப்ராசஸர் இருக்கு 3 ப்ராசஸர் இருக்கு. I'm going to have more number of processor அப்படின்னு சொன்னாக்கா ஒரு ப்ராசஸரும் it has to communicate in this manner. இது முடிஞ்சிச்சா இது முடிஞ்சதுக்கு அப்புறமா இதுல நீங்க இன்டரப்ட் பண்ணும். இது வந்து சப்போஸ் இது 1 2 அப்படின்னு 3 அப்படின்னு சொன்னா first this will communicate. அந்த ப்ரியாரிட்டியை நம்ம தான் செட் பண்ணணும். we are going to set the priority. இப்போ வந்து இந்த ப்ராசஸர் வந்ததுன்னா ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுங்க, இந்த ப்ராசஸர் வந்தா செகண்ட் ப்ரியாரிட்டி கொடுங்க, இதுக்கு தேர்ட் ப்ரியாரிட்டி கொடுங்க அப்படின்னு சொன்னா if suppose it is going to இங்க இன்டரப்ட் வருதுன்னு சொன்னா this will get communicated and communication நடக்குது. understanding this?
Okay, fine. So again, advanced writing சொன்னாக்கா ஒரு சைக்கிளுக்கு முன்னாடியே நான் வந்து ரைட்டிங் ஸ்டார்ட் பண்றேன். Okay, that is known as my advanced write command. Okay, so இப்போ இங்க பாருங்க, இந்த டயக்ராம் பாருங்க. இந்த டயக்ராம்ல I'm having a clock. எனக்கு clock signal இருக்கு. Again 4 clock cycles இருக்கு. Status register, status signalயும் நான் வந்து சொல்றேன். Okay, இது ஃபர்ஸ்ட் 2 சைக்கிள்ஸ் மட்டும் தான் ஆக்டிவா இருக்கு. பிகாஸ் அதுலயே நான் சொல்லிடுவேன் வெதர் வந்து இன்புட் அவுட்புட்ல இருந்து ரீட் பண்றேனா இல்லாட்டா மெமரில இருந்து ரீட் பண்றேனா ரைட் பண்றேனா எவ்ரிதிங் இட் வில் பி டோல்ட். சோ ஃபர்ஸ்ட் 2 சைக்கிள் இட் இஸ் ஆக்டிவ். ஓகே, தென் ஓகே ஐ ஹேவ் டு டெல் த ஸ்டேட்டஸ் ஹியர். அட்ரஸ் சொல்லணும், ஸ்டேட்டஸ் சொல்லணும். அகைன் எக்ஸாக்டா என்ன வேல்யூஸ் எந்த அட்ரஸ் வந்து எனக்கு டீகோட் பண்றாங்க எடுக்கிறாங்க, அகைன் வாட் டேட்டா எந்த டேட்டா அப்படிங்கறதையும் நான் சொல்லணும். ஓகே, தென் அகைன் your address latch enable. again இங்க பாருங்க சொன்னா it is in the read mode. read mode ன்னு சொன்னாக்கா என்னோட இது வந்து ரிசீவ் ஆயிட்டு இருக்கு. ஓகே, data is getting received, so it is going to be 1 and it is going to be 0. ஓகே, again memory read command கொடுக்கணும், அப்பதான் என்னோட டேட்டா ரீட் ஆகுது. this is 1. okay, yes, den again data enable also it is active low. இங்க வரைக்கும் ரிசீவ் ஆயிடுச்சு, again இங்க டிரான்ஸ்மிட் பண்ணுது. அண்டர்ஸ்டாண்டிங்? இது வந்து 8288 ஓட டேட்டா. see by 8288 it will tell 8288 it will tell நீங்க வந்து அட்ரஸை latch பண்ணணுமா டேட்டாவை enable பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கறத it will tell to the processor. this is nothing but your read mode. read cycle same, everything is same. இங்க என்ன நீங்க இன்க்ளூட் பண்றீங்கன்னு சொன்னா 8288 ல இருந்து என்னெல்லாம் கண்ட்ரோல் சிக்னல் கொடுக்குறீங்களோ அதையும் you are going to include here. அண்டர்ஸ்டாண்டிங்? ஜென்ரலா நீங்க வந்து மினிமம் மோட் பாத்தீங்கன்னா இது மட்டும் தான் உங்களுக்கு வரும். இது வரும், இந்த ரெண்டு சிக்னல் வரும். ஓகே, இது வந்து எக்ஸ்ட்ரா சிக்னல் which is going to come from your 8288. that is your main difference, that's all. so this is for your write பண்ணனும் சொன்னா same clock signals இருக்கு, status signals இருக்கு. okay, all those things it is available here. நீங்க ரீட் பண்றீங்கன்னு சொன்னாக்கா என்ன பண்ணணும், ரைட் பண்றீங்கன்னு சொன்னாக்கா என்ன பண்ணணும், that we have to tell to the microprocessor. understanding? so இங்க பாருங்க அட்ரஸ் லாட்ச் பண்ணியாச்சு. still I have no இங்க பாத்தீங்கன்னு சொன்னா I have not told what it has to do exactly. okay, again இங்க வந்து நான் அட்வான்ஸ்ட் ரைட் கொடுக்குறேன். அட்வான்ஸ்ட் ரைட் வேணும் அப்படின்னு சொன்னாக்கா பண்ணணும். இது வந்து ஆக்டிவ் லோ. இப்போ நான் அட்வான்ஸ் ரைட் சொன்னேன்னாக்கா இங்க இருந்தே எனக்கு ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஒரு கிளாக் சைக்கிள் முன்னாடியே ஸ்டார்ட் பண்றாங்க. இங்க அட்வான்ஸ் ரைட் சொன்னாக்கா it will start 1 clock cycle before. so this is 1 and this is 0. understanding? I'm so sorry. clear? இப்போ இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த டி ஸ்டேட்ல மட்டும் தான் இது வந்து what is that மெமரி ரைட் பண்றாங்க. see memory write TWC அப்படின்னு சொன்னா மெமரி ரைட் எந்த இடத்துல இருக்குன்னு சொன்னா T3 ல இருக்கு. ஓகே, again I have to tell everything will be told by the 8288. நான் இப்போ மெமரியில ரீட் பண்றேனா இல்ல மெமரியில ரைட் பண்றேனா all those things will be told by your 8288. understanding this? I repeat. இப்போ இந்த பிளாக் டயக்ராம் பாருங்க. இங்க பிளாக் டயக்ராம்ல கிளாக் ஜெனரேட் ஆயாச்சு. I am having on 8086 ப்ராசஸர் இருக்கு. இந்த ப்ராசஸர் கூட அட்ரஸ் லாட்ச் எனேபிள் இருக்கு, அகைன் டிரான்சிவர் இருக்கு. சோ இந்த கிளாக் இந்த பஸ் கண்ட்ரோலர் தான் வந்து இந்த bus controller it is going to tell the processor what all it has to do. என்ன மாதிரி ஆபரேஷன் எல்லாம் பண்ணணும்னு சொல்றது இந்த ப்ராசஸருக்கு it is going to decide, it is going to tell, it is going to control. okay, so 8288 அப்படிங்கிற bus controller it is going to control everything. மினிமம் மோடுக்கும் மேக்ஸிமம் மோடுக்கும் என்ன டிஃபரன்ஸ் சொன்னா only this block. அங்க பாத்தீங்கன்னு சொன்னா 8086 எல்லாத்தையுமே டிசைட் பண்ணிடும். only one master இருக்கு. ஓகே, இந்த மாஸ்டரே எல்லாமே டிசைட் பண்ணிடும். எந்த அட்ரஸ்ல இருந்து நான் டேட்டா சென்ட் பண்றேன் எல்லாமே சென்ட் சொல்லிடும். பட் இன் மேக்ஸிமம் மோட்ல திஸ் கண்ட்ரோல் வில் டிசைட். பிகாஸ் எனக்கு நிறைய ப்ராசஸர் எனக்கு கம்யூனிகேட் ஆயிருக்கு. ஓகே, பெரிஃபரல் டிவைசஸ்ல இத்தனையுமே இருக்கு. ஓகே, ஒரு 10 இருக்கு, ஒரு 20 இருக்குன்னு சொன்னா இட் ஹாஸ் டு டெல் எந்த ப்ராசஸர்ல எந்த ப்ராசஸருக்கு கம்யூனிகேஷன் நடக்கணும், வேர் எக்ஸாக்ட்லி ஃப்ரம் வேர் இட் ஹாஸ் டு டேக். ஓகே, அண்டர்ஸ்டாண்டிங் திஸ்? எனி டவுட்? Any doubt with this?